guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். ஆப்பிள் பை, ப்ளூபெர்ரி பை, சோ அந்த மாதிரி பைலாம் பண்றதுக்கு நமக்கு crust தேவை, ரைட்? அந்த crust வந்து நம்ம எப்படி ஹோம்லே பண்றது அப்படின்றது, ஸ்டோர் பாட் வாங்காம ஹோம்லே எப்படி from scratch எப்படி அந்த crust மேக் பண்றது அப்படின்றத வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அந்த crust பண்றது ரொம்ப ஈஸி அண்ட் சூப்பர் டெலிஷியஸா இருக்கும். சோ அதுக்கு தேவையான பொருள் only ஒரு 2 to 3 ingredients தான் தேவைப்படும். சோ அந்த ஈஸி அண்ட் சிம்பிளான ஹோம்மேட் பை crust எப்படி பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அந்த crust பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துட்டு, உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்தா ஃபுட் ப்ராசஸர்ல பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துட்டு 2.5 cups ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ half spoon ஆஃப் சால்ட், half spoon வந்து சுகர் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ வந்து 250 grams ஆஃப் பட்டர் வேணும், அன்சால்டட் பட்டர். ஸோ அதை கட் பண்ணி எடுத்துட்டு, ஸோ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஸோ கியூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் ஃபுட் ப்ராசஸரில் போடுங்க. நான் இன்னைக்கு கையிலே தான் செஞ்சு கட்ட போகிறேன். ஸோ எல்லா கிரைன்ஸ்லேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய வந்து இது செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண போதும். ஸோ அப்படி பிடிச்சோன்னா இப்படி கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி வரணும், அவ்வளோதான். தோ மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறதில்ல, நல்லா சப்பாத்தி தோ மாதிரி பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐஸ் வாட்டர் நம்ம எடுத்திருக்கேன். ஸோ ஐஸ் க்யூப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 6 tablespoons அளவுக்கு நம்ம தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, அப்பதான் ரொம்ப நல்லா வரும்.